ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உறுதிமொழி வணக்கம். ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, நான் எழுதின புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். என்னங்க இவர் புக்கு வைக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறாருன்னு நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நல்ல விஷயம் சொல்கிறோம், கட்டாயம் கிடையாது. விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கிங்க. நம்ம நிறைய சொல்கிற யூடியூப்பில் கிட்டத்தட்ட 340 வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தில் நிறைய சட்ட வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் பெருமையாகவே சொல்லிக்குவோம். எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆதாரத்தோடு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வீடியோ யாராவது போட்டிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. நிறைய விஷயங்கள் ஆனால் எங்கள் வீடியோ பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதை நான் ஏற்கனவே புத்தகம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே மக்களுக்கு போய் சேரணும்னு 2 புத்தகம் எழுதியிருக்கேன். ஒன்று பார்த்துங்க, வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெறுவது எப்படி. பழைய புத்தகம் 2014 போட்டு புது புத்தகம் வந்துருச்சு இப்போ 2024. இதில் நிறைய நீதிமன்ற தீர்ப்புகளை நான் சொன்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி காவல் நிலையத்தில் புகார் செய்வது புது புத்தகம். இது பார்த்திங்கன்னா நிறைய பக்கங்கள் இருக்குது. முன்னே இருக்கிற இந்த 2 புத்தகங்கள் பார்த்திங்கன்னா 2 புத்தகம் நிறைய தீர்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீடியோவில் போட்டதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு தேடி உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி புத்தகமாக வாங்கி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வழக்குக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து பயன்படுத்தலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த புது புத்தகம் வட்டாட்சியர்கள் இதில் பட்டா பெறுவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதோட விலை புது விலைன்னு பார்த்திங்கன்னா 2024 மறுபதிப்பு பண்ணியிருக்காங்க. 220 ரூபா. இந்த விலாசத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிரீன் ஹவுஸில் சேலத்தில் போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கொரியரில் கூட அனுப்பிச்சிடுறாங்க. நிறைய சட்ட புத்தகம் அந்த மாதிரி நிறைய சட்ட லா புக் சென்டர்லேயும் இந்த புக்கை விற்கிறாங்க. நீங்கள் வேணால் புத்தக பதிப்பாளருக்கே எழுதுனீங்கன்னா கூட கொரியரில் பணம் கட்டிட்டுன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டா வாங்குறது எப்படின்னு மாடல் ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் புதுசாக இப்போ என்னென்ன இதை சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் மாதிரி சொல்கிற பாருங்கள். நீங்கள் சமயத்தில் நீங்கள் எதாவது பாதிக்கப்பட்டீங்கன்னா போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. புத்தகமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சொத்து. என்னுடைய புத்தகன்றதுக்காக உங்களுக்கு வாங்க சொல்லலை. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு பயன்படும் விஷயம் தெரிஞ்சிருக்காது. என்னென்ன இப்போ புதுசாக என்னென்ன சேர்த்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவின் போது பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவுக்கான கட்டணம் பெறப்படுவதால் 2வது முறை கட்டணம் பெறக்கூடாது என்ற சென்னை ஒரு தரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நீங்கள் பட்டா மாறுதல் பணம் கட்டிங்கன்னா செகண்ட் டைம் நீங்கள் பட்டா மாறுதலுக்காக போய் மறுபடியும் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சென்னை மீது கொடுத்த தீர்ப்பை இதில் கொடுத்துருக்குறோம். முழு தீர்ப்பு இருக்குது. இதில் நில அளவை தொடர்பான சென்னை உரிமத்தின் முக்கிய தீர்ப்பு அதையும் கொடுத்துருக்கோம். பட்டா மாறுதல் மற்றும் நில அளவை தொடர்பான தமிழக அரசின் சுற்றறிக்கை திருத்தம் ஆச்சுங்களா. சிவில் வழக்கு நிலையில் இருக்கும்போது வருவாய்த்துறையினர் பட்டா மாறுதல் செய்யக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு. பட்டா உரிமை தொடர்பான வழக்குகளை சிவில் நீதிமன்றத்தில் தொடர வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு. பட்டா மாற்றம் மற்றும் பட்டா மேல்முறையீட்டு மனுக்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் வருவாய்த்துறையினர் முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு. நீதிமன்ற தீர்ப்பை சார் பதிவாளர் அலுவலகத்தில் எப்போது வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு. சிவில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்ற பிறகு காவல்துறை பாதுகாப்பு கோரி தனியாக நீதிமன்ற உத்தரவு பெற சொல்லி காவல்துறை வற்புறுத்தக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு. சிவில் கோர்ட்டில் போய் ஒரு தீர்ப்பு வாங்கிடுவீங்க. நிலத்தை ஓட்டக்கூடாது, எதிராளி தடை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வாங்கிடுவீங்க. ஆனால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சிவில் கேஸ் நான் தலையிட மாட்டேன், போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீ போய் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கணும்னு போலீஸ்காரர் சொல்லுவார். ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சிவில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுன்னா அந்த தீர்ப்புப்படி சம்மந்தப்பட்ட அந்த தீர்ப்பு வாங்கினவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது தீர்ப்பு. பட்டா வழங்காத வருவாய் தாசில்தார் மற்றும் வருவாய் செயலாளருக்கு அபராதம் நுகர்வோர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. வாரிசுரிமை சான்று வழங்காத தாசில்தாருக்கு அபராதம் விதித்து நுகர்வோர் வழங்கிய நுகர்வோர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. வாரிசு சான்று தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட புதிய அரசாணை. இது மாதிரி நிறைய செய்திகள் இது சொத்து. புத்தகன்றது ஒரு சொத்து. சாதாரணமாக நீங்கள் வீடியோவில் பார்த்து கடந்து போகிற ஒரு புத்தகமாக படிக்கும் போதும் நீங்கள் தீர்ப்பு தேடும்போது உங்களுக்கு கிடைக்காது. இந்த புத்தகம்லாம் சேலம் கிரீன் ஹவுஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். புத்தகம் எங்கே கிடைக்குன்றதையும் போடுறோம். நீங்கள் தேவையானவங்க வாங்கிக்க. அதே மாதிரி
காவல் நிலையத்தில் புகார் செய்வது எப்படி. இதோட புது விலை வந்து பார்த்திங்கன்னா 360 ரூபா. இதில் வந்து நிறைய தீர்ப்புகளை வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன். அந்த காவல் நிலையத்தில் புகார் செய்வதோட புத்தகம் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புலாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஆனால் புத்தக பதிப்பாளர் அண்மையில் எனக்கு சொன்னது என்னென்னா, இந்த தீர்ப்புகளை வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த பதிப்பில் வந்து தமிழில் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம். இந்த புத்தகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, புது சட்டம் வந்து குற்றவியல் சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இதெல்லாம் இந்த 3 சட்டமும் வந்து புது சட்டமாக வந்திருக்கு. ஜூலை 1 அமல் வந்திருக்கு. இந்த புத்தகத்தில் ஏற்கனவே போட்ட சில பகுதிகள் அப்படியே போட்டிருக்கும். அதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ கம்ப்ளைண்ட் போடுறது கோர்ட்டில் எப்படி மனு போடணும் அப்படின்றத பழைய சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கோம். அதுக்கு புது சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸ், சிஆர்பிசி வந்து பிஎன்எஸ்எஸ் மாற்றிருக்கு. பிராதி நியாய சாட்சிய சட்டம்னு என்னமோ சொல்கிறாங்க. அது வாயிலிய நுழையில் நாங்களே இப்போ தான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த புது சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா பழைய செக்ஷனில் வந்து சிஆர்பிசி 154(3), புது சட்டத்தில் அதே பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸில் 175(3). இதில் என்ன நீதிமன்ற தீர்ப்புகள் நிறைய கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த தீர்ப்புகளில் நீங்கள் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. அது பெரிய சொத்து. தேவைப்படுறவங்க புத்தகத்தை வாங்கிக்க. தமிழில் கொடுக்குறதுக்கு அடுத்த முறை முயற்சி பண்ணுறோம். அது என்னென்ன தீர்ப்புகள் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். நிறைய தீர்ப்புகள் சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன தீர்ப்புகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்களேன். இது வந்து புத்தகம் பார்த்திங்கன்னா பழைய வந்து 100 பக்கம் தான் கொடுத்தோன்னா இப்போ இருக்கிற இப்போ வந்து கொடுத்துருக்கிறது 280 பக்கம் வந்திருக்கு. விலை வந்து 360 ரூபா. என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கோன்னு பாருங்கள். காவல்துறையினர் தங்கள் அதிகார எல்லைக்குள் குற்றம் வரவில்லை என கூறி புலனாய்வு செய்ய மறுக்கக்கூடாது என்ற டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு. காவல் நிலையத்திற்குள் விசாரணை நடைபெறுவதை வீடியோ பதிவு செய்ய தடை இல்லை என்ற பம்பாய் உயர்நீதிமன்ற தீர்ப்பு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, உங்கள் கேஸை வந்து வீடியோ எடுத்திங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி இது கேஸ் போடக்கூடாது அப்படின்றதுக்கு தீர்ப்பு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கலை, உங்களை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு காவல் புகார் ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணை போட்டிருக்கு. அதை சேர்த்துருக்கோம். குண்டர் சட்டத்தின் கீழ் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்பட்டவர் விடுதலை பண்ணிடுறாங்க. விதிமுறை கடைக்கான குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணால் அவங்களை ரிலீஸ் பண்ணணுன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு. செக் கேஸுக்கு காசோலை மோசடி தொடர்பாக குற்றவியல் வழக்கு தொடரலாம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு. குற்ற புகார் விசாரணை என்கிற பெயரில் போலீஸ் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஒரு துன்புறுத்தக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு. போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, ஆனால் அவங்களுக்கு என்கொயரிக்கு ஆவான்னு போலீஸ்காரர் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அப்புறம் நில அபகரிப்பு மோசடி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களை விசாரணை செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற அதிகார குறிப்பாணை சர்க்குலர். அதாவது முன்னெல்லாம் லேண்ட் கிராப்பிங் நில மோசடி தனி நீதிமன்றம் விசாரிச்சுது. இப்போ அந்தந்த சம்மந்தப்பட்ட உங்கள் பகுதியில் இருக்கிற அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விசாரிக்கின்றதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட அந்த உத்தரவு. அதே மாதிரி மோட்டார் வாகன விபத்து, ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிடுது இல்லைங்களா, அப்போ லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அந்த கேஸை வந்து கோர்ட்டு வந்து எடுத்துக்காது. ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எஃப்ஐஆர் வச்சுட்டு நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அந்த கேஸை நீங்கள் கோர்ட்டில் போட்டுக்கலாம். மோட்டார் வாகன விபத்துகள் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அடிப்படையில் எப்போது வேண்டாலும் இழப்பீடு கோரி வழக்கு தொடரலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதே மாதிரி தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 4 படி பொது அதிகார அமைப்பு தன்னிச்சையாக ஆவணங்கள் வெளியிடுவதை மத்திய மாநில தகவல்களில் அமல்படுத்த வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இப்போ ஆர்டி செக்ஷன் 4 தகவல் பெறும் சட்ட பிரிவு 4ல் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து பராமரிக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் ஒரு அட்டவணை மாதிரி வச்சு என்னென்ன ஆவணங்களை பராமரிக்கிறாங்கன்றது இணையதளத்தில் இவங்க பதிவேற்றம் செய்யணும். நீங்கள் அந்த ஆவணங்களை பார்வையிடணும்னு சொல்லி நீங்கள் ஒரு மனு செஞ்சீங்க அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆகட்டும், இல்லை தாலுக்கா ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆகட்டும், முக்கியமான தகவலெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் போடணும். அப்படி அவங்க வெளியிடலை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் மாநில தகவல் ஆணையத்திலும் மத்திய தகவல் ஆணையத்திட்ட ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுன்ற உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பு. அதே மாதிரி
போலீஸில் நீங்கள் கொடுத்த அந்த புகாரை வந்து பொய் வழக்குன்னு சொல்லி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு முடிச்சிட்டாங்கன்னா அது ஆட்சேபனம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விண்ணப்பம் பதிவு நீங்கள் போடணும் கோர்ட்டில்ன்றதுக்கு மாடல் ஃபார்ம் அதை அப்படியே கொடுத்துருக்குறேன், அந்த மாடல்லே கொடுத்துருக்குறேன். காவல்துறையினரின் சித்திரவதைகளுக்கு இழப்பீடு பெறலாம் என்ற போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு இழப்பீடு வாங்கலாம், நஷ்டஈடு வாங்கலாம். கைது வாரண்ட் தொடர்பாக குற்றவியல் இப்போ கைது வாரண்ட் தொடர்பாக குற்றவியல் நீதிமன்றம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கை. ஒரு கேஸில் நீங்கள் ஏதோ ஒரு கேஸில் கிரிமினல் கேஸ் போட்டுறீங்களா, செக் கேஸ் போட்டுறீங்க, போலீஸ் போய் எதிரியை பிடிச்சினே வர மாட்டாங்க. அந்த வாரண்ட்டுக்கு படி கட்டிக்கினே இருப்பாங்க, அவன் தலைமுறை பக்கத்து வீட்லேயே இருப்பான், சுற்றிக்கினே இருப்பான். ஆனால் அதை உடனடியாக பிடிச்சி கொண்டு வந்து என்னென்ன விதிமுறைகளை கடைப்பிடிக்கணுன்ற உயர்நீதிமன்றம் போட்ட அந்த சர்க்குலரை போட்டிருக்கும், முக்கியமான சர்க்குலர். இதை பயன்படுத்தினீங்கன்னா வெளியே சுற்றுற அந்த எதிரியை போலீஸை வச்சு டக்குன்னு கோர்ட்டில் பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் வேலையை கேஸ் சீக்கிரம் முடிச்சிடலாம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி குற்ற வழக்கிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலையானால் சம்பந்தப்பட்ட காவல் புலனாய்வாளர் மற்றும் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் இது துறை ரீதியாக நடவடிக்கை என்ற தமிழ்நாடு அரசு உள்துறையின் அறிவுரை கடிதம். இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க, கவர்மெண்ட் வக்கீல் வந்து கேஸை சரியாக நடத்தாத விட்டுறாரு, அதே மாதிரி போலீஸ்காரர் வந்து சரியாக அந்த இன்ஸ்பெக்டர் கேஸை சரியாக போடாத விட்டுறாரு. அப்படி அந்த மாதிரி ஒரு கேஸை கோர்ட்டில் போட்டு ஒரு எதிரி வந்து விடுதலை ஆகிட்டாருன்னா கிரிமினல் கேஸ்லேருந்து சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை ஆய்வாளர் மேலேயும் அந்த அரசாங்க ஏபிபின்னு சொல்லுவாங்க, இல்லை இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் ஹோம் டிபார்ட்மெண்ட் போட்டால் அந்த சர்க்குலர், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கடிதம், இதை வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டர் போட்டாங்க, நான் ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கேன். இந்த கடிதத்தை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இந்த புக்கில் கொடுத்துருக்குறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தகவல். அப்புறம் அதே மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னு வச்சிங்க, அந்த 415 ஐபிசி என்பதுலேருந்து 420 அது வந்து அது நான் காங்கிரஸ் ஆஃபீஸர் வந்து காங்கிரஸ் பில் ஆஃபன்ஸாக மாறும். அதாவது பிடியாணை வேண்டா குற்றத்துலேருந்து பிடியாணை வேண்டும் குற்றம் பிடியாணை வேண்டா குற்றமாக மாறும். அது பழைய செக்ஷன் இருந்தாலும் தீர்ப்பு கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பில் நான் வந்து மாற்ற முடியாது. அது அப்படியே பழைய சட்டமாக இருந்தால் கூட இப்போ நான் கொடுத்துருக்க இந்த தீர்ப்புகள் எல்லாமே இப்போ புது சட்டம் வந்தால் கூட அதுக்கு இந்த தீர்ப்புகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அதான் என்ன சொல்கிறது, என்னது பழைய கல் புது மந்த கல் அதே கல் தான், செக்ஷன் மட்டும் வேறு வேறையாக மாறும். நீங்கள் புது கேஸ் நடத்தால் கூட பழைய தீர்ப்பு தான் நீங்கள் எடுத்து கொடுக்கணும். இந்த புது கேஸில் இருக்க தீர்ப்பு தான் எடுத்து கொடுக்கணுன்னா இதுக்கு இன்னும் நீங்கள் 10, 15, 20 வருஷம் ஆகும். இப்போ இந்த பழைய சட்டத்தில் போட்ட கேஸையே முடிக்கிறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். அப்போ புது கேஸ் இருந்தால் கூட செக்ஷன் மட்டும் மாறும். அதான் சொன்னேனே, எஃப்ஐஆர் போடுறதுக்கு டைரக்ஷன் கோர்ட்டில் வாங்குறதுக்கு பழைய செக்ஷனில் 154(3) சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ்ஸில் 175(3), அவ்வளோதான், செக்ஷன் தான் மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த தீர்ப்புகளும் அருமையான தீர்ப்புகள் நீங்கள் தேடினா கூட உங்களுக்கு கிடைக்காது. நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் தேடி ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றாமல் குற்ற வழக்கில் மனித உரிமையில் ஈடுபட்ட காவல்துறைக்கு 5 லட்சம் அபராதம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு கைட்லைன்ஸை உத்தரவை பின்பற்றாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுக்காக 5 லட்ச ரூபா அபராதம் போட்டிருக்கு மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றம். அதே மாதிரி காணாமல் போனவர்கள் குறித்து புகார் அளித்தல் உடனடியாக முதல் தகவலுக்கு பதிவு செய்கிற நடவடிக்கை தீர்ப்பு. வீட்டில் பக்கத்து வீட்டில் அகத்து வீட்டில் யாரும் காணாமல் போட்டாங்கன்னு வச்சுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி காணாமல் போனவங்க கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போடுறதுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்குறேன். முக்கியமானது அடுத்த விஷயம், வாகன விபத்தில் சிக்குவோரை காப்பாற்றினால் அவர்கள் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதில்லை என்பதுடன் சன்மானம் வழங்கப்படும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தமிழக அரசு உள்துறை பிறப்பித்த அரசாணை. இந்த சர்க்குலரை நான் வந்து ஆர்டிஐ போட்டு வாங்கினேன். இப்போ ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு வச்சிங்களேன், அப்போ சம்மந்தப்பட்டவர் யாராவது நீங்கள் சொந்தக்காராக இருக்கக்கூடாது, சொந்தக்காரர் இல்லாமல் விபத்தில் சிக்கினருக்கு சொந்தக்காரர் இல்லாமல் நீங்கள் வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் அவரை காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சன்மானம் 5000 10,000 கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு கட்டாயமே படுத்த முடியாது. இந்த தீர்ப்பை யாரெல்லாம் வண்டி இந்த அரசாணையை யாரெல்லாம் 2 வீலர் 4 வீலர் வண்டி யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் யாரையாவது ஒருத்தரை காப்பாற்ற போனீங்கன்னா கோர்ட்டுக்கு கேஸுக்கு வான்னு போலீஸ்காரங்க உங்களை கூப்பிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் நம்ம போடுற விழிப்புணர்வு வீடியோவை பார்க்குறதில்ல, பாதிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி கிடைக்குமான்னு அலையிறாங்க.
கஷ்டப்படுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாதிக்கப்பட்ட கொண்டு போய் ஏன் நிறைய பேர் விபத்தில் சிக்கிறவங்களை ஆக்சிடென்ட் காப்பாற்றுறது இல்லைன்னா நம்மளை கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தா நம்மளை பணம் கேட்பாங்கன்றதால நிறைய பேர் சேர்க்கறதுனால நிறைய பேர் உயிரிழந்துடுறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டார் உங்கள் சொந்தக்காரன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு வெளியூரில் அடிபடுறாரு, யாராவது ஒருத்தர் காப்பாற்றிருந்தா தானே கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த விபத்து நடந்ததுலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் 1 ஹவருக்குள்ளே கொண்டு போனால் தான் காப்பாற்ற முடியும், இல்லை இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள போலீஸ் கேஸுக்கு கோர்ட்டு கேஸுக்கு கூடக்கூடாது, அவங்களுக்கு சன்மானம் உண்டு. நீங்கள் ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையோ எங்கேயோ போய் சேர்த்திங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், காசே கேட்கக்கூடாது. அப்போ இந்த ஜியோவை எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஃப்ரேம் போட்டே மாட்டணும் நீங்கள், இல்லைன்னா இந்த புக்கை வச்சுக்கணும் நீங்கள் கையில். அதே மாதிரி குற்ற வழக்கை தொடுத்தவர் இறந்து விட்டால் அவர் சட்டப்பூர்வ வாரிசு குற்ற வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். கிரிமினல் கேஸ் நடத்துறவர் இறந்து போயிட்டாருன்னா அவங்க வாரிசு அந்த கேஸை தொடர்ந்து அந்த கேஸை நடத்தலாம், அதோட கேஸ் முடியாது. ப்ரைவேட் கம்பெனி யாரும் பார்த்துக்கலாம், எஸ்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே கூட நீங்கள் இப்போ வந்து ப்ரைவேட் கம்பெனி போடலாம். அதுக்கான தீர்ப்பை இதில் நான் கொடுத்துருக்குறேன், முழு தீர்ப்பையும் கொடுத்துருக்குறேன் எல்லாம். நீங்கள் போய் படித்து பாருங்கள், இதில் இங்கிலீஷில் இருக்கும். அடுத்த புக்கில் கண்டிப்பாக எல்லாத்தையும் தமிழ் படுத்தி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னென்னா இது நீதியரசர் பிஎன் பிரகாஷ் போட்டிருக்காரு, ப்ரைவேட் கம்பெனியை டேரெக்டாக வந்து நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் போகணும், டேரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்றது அதில் நிறைய தீர்ப்பு நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி தாக்கல் செஞ்சது 14 நாளைக்குள்ளே காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணணும். அப்படி அந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணலாம், கோர்ட் ஆர்டர் இருக்கும் பிறகுனா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் மேலே அந்த காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் விண்ணப்பம் அப்ளிகேஷன் போட்டு நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரி முக்கியமான தகவலாம் கொடுத்துருக்குறேன். அடுத்த விஷயம், அரசு அதிகாரிகள் மீது நீதித்துறை நடுவர் மீது தனி புகார் வழக்கில் இதுதான் நீதியரசர் நாகமுத்து கொடுத்த தீர்ப்பு, அற்புதமான தீர்ப்பு. நீங்கள் எந்த அரசாங்க அதிகாரி மேலே கூட மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், டிஎஸ்பி எல்லார் மேலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டீங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்கக்கூடாது, டைரெக்டாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவங்கள தனி புகார் பண்ணும், ப்ரைவேட் கம்பெனி டைரெக்டாக போடலாம் அப்படின்றதுக்கான அற்புதமான தீர்ப்பு. அதே மாதிரி பொய் வழக்கு போடும் காவல்துறை மீது வழக்கு பதிவு செய்யும் அரசு அனுமதி தேவையில்லை என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. இப்போ நீங்கள் கொண்டு போய் ஒரு கேஸ் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், கோர்ட் என்ன தெரியுமா சொல்லும் உங்கள்கிட்ட, இது மாதிரிலாம் நீங்கள் கேஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் போய் அரசாங்கத்திட்ட போய் முன்னனுமதி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் சொன்னேன், இன்ஸ்பெக்டர்லேருந்து யார் காவலர் முதல் காவல் ஆய்வாளர் மேலே நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனி போடணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கத்தோட முன் அனுமதி தேவையில்லை. ஆனால் இது மட்டும் இல்லாத ஏற்கனவே நாகமுத்து ஜட்ஜ்மெண்ட்டையும் குறிப்பிட்டிருக்கேன், அதில் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே கூட எஸ்பி மேலே கூட நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி போடலான்னு சொல்லி அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து நிறைய தீர்ப்புகள் ஆங்கிலத்தில் தான் இருக்கும், அடுத்த முறை தமிழில் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி இவ்வளோ தீர்ப்புகள் அடங்கிய இந்த புத்தகம் வந்து எல்லாத்துக்கும் ஹெட்டிங் கொடுத்து தான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், எல்லாத்துக்கும் ஹெட்டிங் கொடுத்துருந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறேன். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இதில். அதாவது இது பொக்கிஷம் இந்த புத்தகம், அந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் தீர்ப்பு. இதில் நீங்கள் தனித்தனியாக தேட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்குறேன். யார் யாருக்கு இந்த தீர்ப்பு வந்து பயன்படுதோ அப்போ அவங்கவுங்க இந்த தீர்ப்பை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் உங்கள் கேஸுகளுக்கு பயன்படுத்தலாம், தேடவே வேணாம். புத்தகன்றது இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இளம் வழக்கறிஞர்களுக்கு, கிரிமினல் சைடில் சிவில் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல்களுக்கு, பொதுமக்களுக்கு, சமூக ஆர்வலருக்கு கண்டிப்பாக நான் எழுதின இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கும். கிரீல் ஹவுஸில் தான் இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க, பார்த்துங்க அட்ரஸ் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த புத்தகம் கிடைக்குன்னு பார்த்து போடுறேன், வாங்கி பயன்பெறுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணு. நன்றி, வணக்கம்.